தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டண்ட்டாக இட்லி. அரைச்ச உடனே நம்ம இட்லி இவ்வளோ சாஃப்டாக செஞ்சிடலாம். அரைச்ச உடனே செஞ்சிடலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இப்போ உளுந்தும் அரிசியும் நான் ஊற வச்சுருக்கேன். உளுந்து 1 டம்ளர் போட்டோன்னா அரிசி 5 டம்ளர் எடுத்துக்கிடணும். இது கப்பாக இருந்தாலும் சரி தான், டம்ளர் இருந்தாலும் சரி தான், எதை வச்சேனாலும் உங்கள் தேவைக்கு அளந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உளுந்து அரைச்சிடலாம். இந்த இட்லிக்கு, உடனே செய்கிற இட்லிக்கு இப்போ நல்ல உளுந்தும் அரிசியும் ஊற வச்சும் அரைக்கலாம். நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஊற வைக்காமல் அரைக்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஊற வச்சு அரைச்சாலும் சரி தான், ஊற வைக்காமல் அரைச்சாலும் சரி தான், சூப்பராக சாஃப்டாக இட்லி செஞ்சிடலாம். முக்கியமாக நம்ம இட்லி சாஃப்டாக வரணும்னா மெயினாக அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைக்கணும். உளுந்தை நல்லா பொங்க அரைக்கணும். அப்படி அரைச்சாதான் இட்லி சாஃப்டாக வரும். இப்போ உளுந்து அரைச்சாச்சு, உளுந்தை வடிச்சிக்கலாம். இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசியை இப்போ நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நம்ம இந்த இட்லி அரைச்ச உடனே செஞ்சிடலாம். அரைச்ச உடனே இட்லி செய்கிறதுக்கு நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம். இப்போ நல்லா அரிசியும் மையாக அரைச்சிருச்சு. இப்போ அரிசியும் வலித்து எடுத்துக்கலாம். உடனே நம்ம தோசை மாவில் தான் இட்லி செய்யணுங்கிற பட்சத்தில் நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சுக்கலாம். ஃபுல்லாக நான் இவ்வளோ மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இப்போது சுடுறதுக்கு தேவையான அளவு, இட்லி அவிக்கிறதுக்கு தேவையாக எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். மிச்ச மாவை புளிக்க வச்சுக்கலாம். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது பழைய புளிச்ச மாவு. இதை நம்ம இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எடுத்து வச்ச மாவோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அரைச்ச உடனே நம்ம இது ஆட் பண்ணி உடனே நம்ம இட்லி வச்சிடலாம். நல்லா ரெண்டத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சூப்பராக இன்ஸ்டன்ட் இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இட்லி அவிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போதும் அவிக்கிற மாதிரி தான் இட்லி அவிக்க போகிறோம். அரைச்ச உடனே நமக்கு இட்லி மாவு தேவைப்பட்டால் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிலவங்க இதில் எலுமிச்சம்பழம் ஊற்றுவாங்க புளிக்கிறதுக்கு, அப்படியும் ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த பழைய மாவு ஊற்றி பண்ணுற எஃபெக்ட் அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்காது, எலுமிச்சம்பழச்சாறில் இருக்காது. இது நல்லா நம்ம அப்பா நல்லா புளிச்சு இந்த மாவில் அரைச்சி செஞ்ச மாதிரியே இருக்கும். இட்லி செஞ்ச மாதிரியே தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி ரெடி. இப்போ இட்லி தட்டை மூடி வச்சுக்கலாம். இப்போ இட்லி அவிஞ்சிருச்சு. இப்போ இட்லியை நம்ம எடுத்துடலாம். மெயினாக இதில் முக்கியமான விஷயம், புளிச்ச மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. உடனே இட்லி அவிக்கணும் தேவைப்படும் போது அரைச்ச உடனே அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ இதுக்கு இவ்வளோ மாவு தான், இத்தனை கப்புக்கு இவ்வளோ புளிச்ச மாவு ஊற்றணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.